ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வெயிலுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும், ஹேருக்கு, ஸ்கின்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம பாடியை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும் இந்த சம்மரில். இந்த ட்ரிங்க்கை ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து கோல்டு ஆகாத மாதிரியும் அதுக்கப்புறம் இன்னமும் டேஸ்டியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு காரம் வேணான்னா பச்சை மிளகாய் விட்டுருங்க, ஏன்னா இஞ்சிலே உங்களுக்கு காரம் இருக்கும். ஸோ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் தூள், அதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 6லேருந்து 7 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர். இந்த தயிரை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக குடித்தாதான் மோர் பிடிக்கும்னா நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சோம்னா நம்மளுக்கு கருவேப்பிலை மோர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் இந்த வெயிலுக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து குடிக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் மீ, இது குடித்தா வந்துட்டு உங்களுக்கு கோல்டு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு மோர் குடித்தாவே கோல்டு ஆகிடுன்ற ஒரு இது இருக்கும். பட் இதில் வந்து நம்ம இஞ்சி, மிளகு இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இஞ்சியே நம்மளுக்கு போதும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.